வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்காக 80 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வீடுகளை இடிப்பதற்காக கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், தற்போது அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. வேளச்சேரி ஏரியினுடைய அந்த ஏரிக்கரை குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில்தான் தற்போது இந்த கணக்கெடுப்பு என்பதும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வேளச்சேரியை பொறுத்த வரையிலுமே இந்த பகுதியில் ஏரிகளை பராமரித்து இங்கு பூங்கா மற்றும் பார்க்கிங் செய்வதற்கான வசதியை ஏற்படுத்துவதாகவும் மேலும் அழகூட்டுவதற்காக இடங்கள் தேவைப்படுவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த வேளச்சேரி ஏரி பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வகையில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் என்பது இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். 80 ஆண்டு காலமும் மேலாக வருகின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காமல் இந்த பகுதியில் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு என்பதனை தெரிவித்திருக்கின்றனர். தற்போது நாம் இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய இந்த போராட்டம் நடத்தி வரக்கூடிய பொதுமக்களிடமே கேட்போம். வணக்கம், நீங்க எந்த அளவு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்காங்க? உங்களுக்கு எதை சொல்லி கணக்கெடுப்பு நடத்தினாங்க? எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். என் பேர் தனலட்சுமி ஆறுமுகம். என்னோட வீடு ஜெகநாதபுரம் நம்பர் 28 கீழே 118 நான் வசிக்கிறேன். 46 வருஷமாக வசிக்கிறேன். மாமனார் 90 வருஷமாக வசித்தார். அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார். எனக்கு எங்கள் மூத்தாரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனார். அந்த இடத்துல தான் என் குழந்தைங்களுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த அதான் வாழ்வாதாரம். நாங்கள் வேறு எங்கேயுமே போக முடியாது சார். 50 வருஷமாக நாங்கள் சம்பாரிச்சு 46 வருஷமாக சம்பாரிச்சு ஜெகநாதபுரத்தில் தான் நாங்கள் வீடு கட்டி வச்சுருக்கோம். வேறு எங்கேயும் எங்களால் போக முடியாது. இந்த இடத்த ஏரி கரையை எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏரி கரையை எதுக்கு எடுக்கணும்? ஏரி உள்ள பட்டா கொடுப்பாங்களாம், ஏரி கரையில இடிப்பாங்களாமா? இது ஊரோட சேர்ந்து இருக்குது. எடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு எடுக்கிறேன்னு நிக்கிறாங்க. நாங்க யார்கிட்ட நாங்க விட மாட்டோம். இது எங்களோட உரிமை, எங்களோட இடம், எங்களோட சொத்து. நாங்க சம்பாரிச்சது முள்ளுக்காடா கடந்ததை நாங்க முள்ள வெட்டி பள்ளத்தை அடைச்சி நாங்க எங்களுக்கோசம் நாங்க ஏற்படுத்தின எங்களோட சொத்துங்க. அது எங்களுக்கு வாழ்வாதாரமே ஜெகநாதபுரம் தான். நீங்க கொடுக்குற வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம். நாங்க செத்தாலும் இங்க தான் சாவோம், இருந்தாலும் இங்க தான் சாவோம். ஏரியில போட்டு விட்டு என்னங்க பண்ண போறீங்க? ஏரி கரையில ஏரி உள்ள பார்க் ஒரு குடும்பத்தையே காலி பண்ணி ஒரு ஊரையே காலி பண்ணி பார்க் இது வைக்கிறதுக்கு தேவையா? கார் பார்க்கிங் தேவையா? எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு எங்க வீடு தான் வேணும். வேற எங்க நீ இடம் கொடுத்தாலும் எங்களுக்கு தேவை இல்லை. நாங்க போராடுவோம். நாங்க சாக வரைக்கும் போராடுவோம். அதிகாரிகள் உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்களை சொன்னாங்க? கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. கணக்கெடுப்புன்னு எடுத்தாங்க. கணக்கெடுப்புன்னு எடுக்கிறாங்க. உடனே நம்பரை ஓட்டுறாங்க. ஒரு பேப்பரை கொடு, அந்த இதுவை கொடு, ஆதார் கார்டை கொடு, உங்களுக்கு நம்பர் போட்டு தரோம், நீங்க இங்க இருந்து போயிடுங்கன்றாங்க. இன்னைக்கு பேப்பர் ஓட்டுவாங்களா, மறுநாள் நாங்க கணக்கெடுக்கிறேன்னு இடிக்கிறதுக்கு வருவாங்க. இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு முடிவு தெரியாம நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். பீனிங்ஸ் மாலை போய் இடிக்க சொல்லுங்க, அங்க போய் இடிக்கட்டும். ஏரி உள்ள இருக்கிற வீட்டெல்லாம் இடிக்க சொல்லுங்க. சுடுகாட்டையே மாத்திட்டா எங்களுக்கு. நாங்க செத்தா கூட சுடுகாடு இல்ல சார். எங்களை இதுக்க தூக்கின்னு போறானுங்க. பெரிய இதோ கட்டி வச்சிருக்குது. அங்க ஒரு பெரிய மால் கட்டி வச்சிருக்குது ஹோட்டலு. அந்த ஹோட்டலால அந்த சுடுகாடு இல்ல. அந்த சுடுகாடுலாம் எங்களுக்கு வேணுங்க. எங்க உரிமைங்க அது. எங்க உரிமை, எங்க வாழ்வாதாரம். நாங்க இங்க தான் இருப்போம். நாங்க போக மாட்டோம் என்று உறுதி எடுக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தங்களது வீடுகளை விட்டு குடியேறி வெளியே செல்ல மாட்டோம் என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தற்போது போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகளையே கேட்போம். வணக்கம், நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? என்ன சொல்றாங்க? என் பேர் ரித்திகா. நான் 5வது படிக்கிறேன். நீங்க இப்பவே காலி பண்ண சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க இங்க இருந்தா நான் 8:10 ஸ்கூலுக்கு போறேன். இங்கே பஸ் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க வேற ஊடு காமிச்சிங்கன்னா எப்படி பஸ் கிடைக்கும்? இன்னைக்கு எக்ஸாம்ல லீவ் போட்டு போறேன். நீங்க போக சொன்னாலும் என்னால போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நான் இங்கே தான் இருப்பேன்.
தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய குடும்பங்களினுடைய நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமாக தான் இருந்து வருகிறது. கடந்த வருடத்தில் இருந்தே இதற்கான கணக்கெடுக்கக்கூடிய பணி என்பதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கடந்த வாரம் முதலில் இருந்தே இவர்களுக்கான அழுத்தம் என்பது அதிக அளவு கொடுக்கப்பட்டதனால் தற்போது போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்று கூடி தங்களது நிலத்தையும் இடத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் உறுதியாக இருக்கின்றனர். அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இவர்களுக்கு ஆதரவு என்பதனை கொடுத்து வருகின்றனர். இந்த வேளச்சேரி பகுதி என்பது ஏரிக்கரை என்பது இவர்கள் குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய 100 அடி சாலை முதற்கொண்டுமே அந்த ஏரிக்கரை பகுதியில் தான் இருக்கிறது என்றும் வணிக வளாகங்கள் மற்றும் இந்த மால் வசதி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் என்பதும் ஏரிக்கரையில் தான் கட்டப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இவர்களுக்கான இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இருந்தாலும் அதிகாரிகளிடம் நீதிபதிகள் முறையான அந்த விசாரணை என்பது செய்து பொதுமக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பது இங்கு வரக்கூடிய அரசியல்வாதிகளின் கருத்தாகவும் நியாயமான முறையில் நீதி கிடைக்கும் வரை கடைசி வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதே இந்த பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ராஜலட்சுமி, எந்த அறிவிப்பும் இல்லாமல் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்த அங்குள்ள மக்களிடம் கலந்துரையாடிய காட்சிகளையும் பார்த்தும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.